Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நீடூழி வாழ வேண்டி சென்னை கொடுங்கையூர் பவானியம்மன் திருக்கோயிலில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். கழக பொதுச் செயலாளரின் 71வது பிறந்த நாளை ஒட்டி வட்ட கழக செயலாளர் பாஸ்கரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் நீடூழி வாழ வேண்டி நிர்வாகிகளுடன் வழிபட்டார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அதிகாலை முதல் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். தாணிப்பாறை வனத்துறை கேட்டின் முன்பு குவிந்திருந்த பொதுமக்கள் 6 மணிக்கு பிறகு நீண்ட வரிசையில் மலையேறி சென்றனர். சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீப்பெட்டி கழிவு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த சிரஞ்சீவி ரத்தினம் என்பவருக்கு சொந்தமான அச்சகம் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தீப்பெட்டி கழிவுகள், அட்டை உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து அப்பகுதியே துர்நாற்றத்துடன் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். 58வது வார்டு கோத்தாரி நகர் பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நியாய விலை கடை கட்டப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையடைந்ததை அடுத்து இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் திறந்து வைத்து பொது விநியோக திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் இடத்தை திமுக கிளை செயலாளர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். பூத மரத்தப்பட்டி பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான காளியம்மன், மாரியம்மன், பகவதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் குணசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் டிரஸ்ட் உருவாக்கி கோயில் நாடக மேடை அமைக்கும் இடத்தை தங்களது இடம் என கூறி வருகின்றனர். இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசின் இந்து அறநிலையத்துறையில் புகார் அளித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஏவல் துறையினரும் திமுக பிரமுகருக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிட்டத்தட்ட 100 வருஷமா கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாணவ காடு, அதாவது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாணவ காடு, அதை ஒரே ஒரு குடும்பம் இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா நடத்த விடாம இன்ன வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஷன் நாடி வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவிழா வைங்க, நாங்கள் நாடகம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இங்கேருந்து HRNCக்கு அனுப்பிச்சி விட்டா அங்கேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம், என்ன ஏதுன்னே தெரியல. நாங்கள் இந்த கோயில் திருவிழா பூர்வீகமாக ஒரு 100 வருஷத்துக்கு மேலே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் சாமி கும்பிட்டு அதை முன்னாடி நாடகம் வச்சு விழா கும்பிட்டுருக்கோம். இப்போ இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பட்டா போட்டுக்கிட்டோம், இது எங்கள் காடு, அதனால் யாரும் காட்டுக்குள்ள நுழையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்து அறநிலையத்துறையில் போய் அவங்க HRS டிபார்ட்மெண்ட் அவங்க பட்டாவில் பேரை நீக்கம் பண்ணிட்டோம். UDRலேருந்து பட்டா அவங்க இது எல்லாத்தையும் எடுத்து விட்டோம். இப்போ அவங்க ட்ரஸ்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ட்ரஸ்டி நான் தான், என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்ற